ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபிஷியல். கதையும் மருந்தும் அப்படிங்கிற நம்மளுடைய தொடரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன கதைகளின் மூலிமா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன கதையை பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு கஞ்ச பிஸ்னாரி பாட்டி ஊருக்கு வெளியில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த கஞ்சத்தனத்தை பற்றி அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நாள் ஒரு மோதிரக்கல் வியாபாரி அந்த ஊருக்கு மோதிரக்கல் விற்கிறதுக்கு வராரு. சாயந்தரம் வரைக்கும் விற்கிறாரு. விற்று முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த கஞ்ச பாட்டியை பற்றி அந்த வியாபாரிகிட்ட முன்னமே அந்த ஊர் மக்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இவர் அந்த ஊருக்கு வெளியில் கரெக்டாக அந்த கஞ்ச பாட்டியோட வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது நல்ல மழை பிடிச்சிக்குது. அவர் அந்த பாட்டியோட வீட்டு கதவை தட்டுறாரு. அந்த பாட்டி வெளியே வர்றாங்க. வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்குறாங்க. பாட்டி, இந்த மாதிரி நான் மோதிரக்கல் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தேன். ஆனால் மழை பிடிச்சிருச்சு, இப்போ நான் ஊருக்கு போக முடியாது, உங்கள் வீட்டோட திண்ணையில் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாட்டியோட வளர்ப்பு நாய் அன்றைக்கி காட்டுக்குள்ளே போனது ரிட்டன் வரல. ஸோ அந்த பாட்டிக்கும் பாதுகாப்புக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதனால் அந்த பாட்டி அந்த மோதிரக்கல் வியாபாரிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் உனக்கு வெளியே திண்ணை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அங்கே பேசாமல் படுத்து எழுந்திரிச்சிட்டு காலையில் போயிடணும். நைட்டு கதவை தட்டி தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த திண்ணையில் படுத்துக்கிறாரு. பாட்டி உள்ளே போய் கதவை பூட்டிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த வியாபாரிக்கு பயங்கரமாக பசிக்குது. என்ன பண்ணுறது, பாட்டி வேறு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாரு. அப்போ அந்த பாட்டி வெளியே என்னப்பா, நான் அப்போவே சொன்னேன்ல சாப்பாடு தண்ணியெல்லாம் கேட்கக்கூடாது, நீ இப்போ எதுக்கு கதவு தட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வியாபாரி, இல்லை சாப்பாடு தண்ணியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்கிட்ட ஒரு மந்திர கல் ஒன்று இருக்குது. அந்த கல் நான் வச்சு நான் ஒரு மட்டன் சூப் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். என்ன மந்திரக்கல் அது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வேந்து கேட்குறாங்க. அந்த கல் இருந்தால் நாம் எந்த சாப்பாடு வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேணா உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன், ஏன்னா தயவுசெய்து கிச்சன் வரைக்கும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஃப்ரீயாக தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும், சரி வா, உன் கல்லை வச்சு எனக்கு மட்டன் சூப் செஞ்சு எனக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனோட அவரை கிச்சனுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாத்திரத்தை எடுத்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறார். பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். சரின்னு சொல்லிட்டு பாட்டி தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை அடுப்பில் சுட வச்சுட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளார அந்த வியாபாரி போட்டுறாரு. போட்டுட்டு கிண்டிகிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு, பாட்டி என்னப்பா மட்டன் சூப் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் வெங்காயமும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, கொஞ்சம் தக்காளி வெங்காயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கொஞ்சம் தக்காளியும் வெங்காயத்தையும் கொடுக்குறாங்க. இவர் அதை போட்டு கிண்டிகிட்டே இருக்கிறார். மறுபடி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. என்னப்பா ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க, ஒரே ஒரு குறை, என்ன கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கொடுக்குறாங்க. அதையும் போட்டு அதையும் கிண்டிகிட்டு இருக்காரு. மறுபடியும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. சரி நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டில் என்ன இறப்போகுதுன்னு சொல்லிட்டு பாட்டியும் மறுபடியும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் கொடுக்குறாங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர், பாட்டி ரொம்ப சூப்பராக வந்திருக்குது, ஒரே ஒரு சின்ன குறை, அதுவும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல சொல்லு, இவ்வளோ இருக்குல்ல, அப்புறம் அதுவும் கொடுத்துடலாம் அப்படின்னு. கொஞ்சம் மட்டன் பீசஸ் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கொஞ்சம் மட்டன் தானே, மற்றது நமக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் மட்டனையும் கொடுத்துட்றாங்க. அதையும் போட்டுட்டு அவர் மட்டன் சூப்பை சூப்பராக தயார் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி அந்த கல்லை எடுத்துகிட்டு அந்த மட்டன் சூப்பை பாட்டிக்கும் கொடுக்குறாரு, தானும் கொடுத்துறாரு. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், மந்திரக்கல் மூலிமா நமக்கு ஃப்ரீயாக மட்டன் சூப் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வியாபாரி அங்கே என்ன வேலை செஞ்சுருக்காருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த சூப்பை குடிச்சிடறாரு. என்ன வியூவர்ஸ், கதை பிடிச்சிருக்குங்களா? இந்த கதையை நம்ம இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற மார்க்கெட்டில் விற்பனை கொண்டு வரக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளை எப்படி தொடர்புபடுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளில் உருவாயிராது, ஒரு மாதத்துலேயும் உருவாயிராது, ஒரு வருஷத்துலேயும் உருவாயிராது. மோரோவர் உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வெளியிலிருந்து நம்ம எடுத்துக்கிற அந்த பொருட்கள்னால உருவாகிறது இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இயற்கையாகவே கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். இப்போ அந்த பாட்டி கதையில் அந்த வியாபாரி முதல்ல பாத்திரத்தில் போட்ட அந்த வெங்காயம் மற்றும் தக்காளி, இதுதான் உங்களுடைய டயட். அடுத்தது அவர் போட்ட அந்த இஞ்சி பூண்டு
இதுதான் வந்து உங்களுடைய எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் அவர் போட்ட அந்த கொத்தமல்லி தான் உங்களுடைய ஹேபிட்ஸ். அதாவது உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிற நல்ல ஹேபிட்ஸ்லேருந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அப்படிங்கிற கெட்ட ஹேபிட்ஸில் தவிர்த்து வாழ்கிறது. அடுத்தது அந்த பாத்திரத்தில் போடப்பட்ட பொடிகள் எல்லாம் தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல். அதாவது நீங்கள் எப்படி உங்கள் உடம்பை பேணுதலாக பாதுகாத்துக்கிறீங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் மூலிமா அப்படிங்கிறது. கடைசியாக அவர் போட்ட மட்டன் பீஸ் என்னன்னு தெரியுங்களா? உங்களுடைய ஜெனட்டிக் மேக்கப். நீங்கள் பொதுவாகவே என்ன மேக்கப்பில் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் மற்றும் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பொறுத்தது தான். கடைசியாக அந்த வியாபாரி போட்ட அந்த கல் தான் மார்க்கெட்டில் கிடைக்கிற இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ். டயட், எக்ஸசைஸ், ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல், முக்கியமாக தூக்கம், ஜெனட்டிக் மேக்கப் இதிலெல்லாம் இல்லாமல் வெறும் அந்த இம்யூனிட்டி பூஸ்டர் மருந்து மட்டும்தான் உங்களுக்கு இம்யூனிட்டியை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த பாட்டி எப்படி அந்த மந்திரக்கல் மூலிமா சூப் கிடச்சதுன்னு நம்பிட்டு இருந்தாங்களோ அதே கதை தான். ஸோ உங்களுடைய அந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இதுவரைக்கும் எந்த வேலையும் செஞ்ச மாதிரி முழுமையான ரிசர்ச் பேப்பர் வந்து இல்லை. இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது இந்த கதையின் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங் இன்ஃபர்மேஷன்.